ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரேடுக்கு முன்னாடி ஒரு ஸ்டாக்கை எப்படி தேர்வு செய்வது அப்படிங்கிறது தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ முதன்மையானது, நீங்கள் ட்ரேட் அப்படின்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு விஷயம் மட்டும் நீங்கள் சரியாக உங்களோட புரிதலில் எடுத்துகிட்டு வந்துடணும். நெஃப்டி 50, நெக்ஸ்ட்டு 50. மோரோவர் நீங்கள் இதில் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஏன் அப்படின்னா இது ரெண்டுலேயுமே 50 கம்பெனி இருக்குது, மொத்தம் 100 கம்பெனி இருக்குது. ஏன்னா நீங்கள் வாங்கிடுவீங்க, விற்கும்போது சில சமயத்தில் வாங்குறதுக்கு ஆட்கள் இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலை உங்களுக்கு நிறைய பிரச்சனை வரும். உங்கள் கேபிட்டலில் நிறைய அமௌண்ட் இழக்க ஏற்படும். சரிங்களா? இதனால் நெஃப்டி 50லேயே நெக்ஸ்ட் 50லேயே நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா இந்த பிரச்சனை மேஜராக இருக்காது. இல்லை அப்படின்னு சொல்ல மாட்டேன், இருக்காது அந்த அளவுக்கு. சரிங்களா? அதனால் இது ரெண்டையும் தேர்வு செஞ்சு ட்ரேட் பண்ணுங்கள். ஒரு ஸ்டாக் செலெக்ஷனை பொறுத்த மட்டும் நீங்கள் ட்ரெண்ட் வைஸ் எப்போதுமே ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு ட்ரெண்டை ஐடென்டிஃபை பண்ணுங்கள். சரிங்களா? இல்லை நீங்கள் ட்ரா பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வரைகிற லைன் பேர் சப்போர்ட், மேலே நீங்கள் எடுக்கிற லைன் பேர் ரெசிஸ்டன்ட். சரிங்களா? இதனுடைய லென்த்தும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். சரிங்களா? இதில் உங்களுக்கு இந்த ஜிக்ஸாக் மோட் அப்படிங்கிறது ரொம்ப கிளியர் கட்டாக அப்படி போயிட்டே இருக்கணும், கரெக்டாக ட்ராவல் ஆகணும். இப்படி ட்ராவல் ஆச்சு, இந்த லைன் உங்களுக்கு கரெக்டாக அமைஞ்சிட்டு அப்படின்னா இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இது எதில் இருக்குது அப்படின்னா அப் ட்ரெண்டில் இருக்குது. இதில் சப்போர்ட் லெவலில் இருக்கச்ச ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் இந்த இடத்துக்குள்ளே ட்ரேட் ஆகச்ச ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இங்கே ட்ரேட் எடுத்தவங்க இங்கே ப்ராஃபிட்டை புக் பண்ணுவாங்க. அப்போ இங்கே நிறையா செல் என்ட்ரி நடக்கும். இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் பை எடுத்திங்கன்னா மாட்டிப்பீங்க. அதே இது செல் பண்ணலாமான்னு கேட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா இந்த லைனை பிரேக் பண்ணி மேலே போயிடும், லாஸ் வரதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம ஒரு அப் ட்ரெண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணால் பைக்கு அப்படின்னு நீங்கள் ஒரு ஸ்டாக்கை செலக்ட் பண்ணி வச்சுக்கணும், ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது என்ன அப்படின்னா ஃப்ளாட், இப்படி கேட்டால் சைட்வே. சரிங்களா? சைட்வேங்கிறது தான் இங்கே இருக்கிற நிறைய பேருக்கு கரெக்டான மீனிங் புரிதல் இருக்கும். ஸோ இந்த சைடு வேல சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எடுத்துகிட்டு இதை பைக்கும் பயன்படுத்தலாம், செல்லுக்கும் பயன்படுத்தலாம். டவுன் ட்ரெண்டை செல்லுக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், என்னுடைய தேர்வு முறை அப்படிங்கிறது நெஃப்டி 50 நெக்ஸ்ட்டு 50ல் இருக்கும். சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஸ்டாக்கை நெஃப்டி 50ல் இருக்க ஸ்டாக்கை 50 ஸ்டாக்கை ஓப்பன் பண்ணுறேன். எனக்கு இன்றைக்கி ஈவினிங் ட்ரேடு க்ளோஸ் ஆயிடுச்சு. இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா டாப்பில் இருந்து 2% மேலே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்க எல்லா ஸ்டாக்கையுமே எடுங்க. சரிங்களா? இதில் இருந்து, அதாவது கரெக்டாக பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்லேருந்து சரிங்களா ஹீரோ மோட்டார் வரைக்கும் இந்த ஃபுல்லாக என்ன பண்ணுங்கன்னா உங்கள் டிமேட் அக்கௌண்ட்டில் ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு ஈவினிங் சமயத்தில் இண்டிவிஜுவலாக என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அதுக்கு பர்சனலாக சார்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அவுட் சைட் சார்ட்டை ஓப்பன் பண்ணி என்ன பண்ணுங்க அப்படின்னா லாஸ்ட் 5 days அதை நீங்கள் நோட் பண்ணுங்கள். சரிங்களா? 1 2 3 4 5 இதனுடைய ஹையை மார்க் பண்ணணும். சரிங்களா? லாஸ்ட் 5 daysோட ஹையை மார்க் பண்ணணும். மார்க் பண்ணிவிட்டு ஸோ ஆஸ் யூஷுவல் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரெண்டை வரைய ஆரம்பிச்சிடணும். எப்படி இருக்கும் அப்படிங்கிறத, அதாவது நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா எக்ஸாக்டாலாம் வரைய வேண்டாம், உங்களுக்கு அந்த அசம்ஷன் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரிஞ்சிடணும். சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகுதா, என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சிடணும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ட்ரெண்டு இங்கே பார்த்து வச்சுட்டோம். சரிங்களா? ஸோ நிறையா மாடல் கிடச்சிருச்சு. ஸோ சப்போர்ட் நிறையா லெவல் இருக்குது. அதே போல் இப்போ ஹையை நான் மார்க் பண்ணி வச்சுட்டேன். சரிங்களா? 5 daysோட ஹை. இப்படி ஒரு ஸ்டாக் என் கைவசம் கிடச்சிருச்சு, நான் நோட் பண்ணி வச்சுக்கணும். அடுத்து சரிங்களா ரெண்டாவது இருக்கிறது மாருதி டே கேண்டிலில் எடுத்து வைக்கிறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ஸோ இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மாருதியை பொறுத்த மட்டும் ஸோ நல்ல ஒரு பிரேக் அவுட் கிடச்சிருக்கு. சரிங்களா? நல்ல ஒரு பிரேக் அவுட் இருக்குது. இதே மாதிரி 5 daysோட ஹையை நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். சரிங்களா? இங்கேயும் ட்ரெண்டு பிரேக் ஆகிருக்கு, நல்லா அப் ட்ரெண்ட் மோடில் இருக்குது.
ஸோ அப் ட்ரெண்ட் அப்படின்னாலே நம்ம பைக்கு இந்த ஸ்டாக்கை நம்ம செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், 5 days 1 2 3 4 5 இதனுடைய ஹையை இங்கே மார்க் பண்ணி வச்சுருக்கோம். இப்படியே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் இருக்க ஸ்டாக்கில் ஃபுல்லாக இப்படி எடுத்து வச்சுட்டு மண்டே மார்க்கெட் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நேராக, ஏன்னா நீங்கள் எடுத்திருக்க ஸ்டாக்லாம் நெஃப்டி 50யோட ஸ்டாக் சரிங்களா. இப்போ என்ன பண்ணுங்கள், நெஃப்டி 50யை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 5 minutesோட டைம் ஃப்ரேம் வச்சுக்கணும். முதல் 5 minutes நெஃப்டி, ஏன்னா நம்ம எடுத்திருக்க கம்பெனியெல்லாம் நெஃப்டி 50யில் உள்ள கம்பெனி. நெஃப்டி 50யில் முதல் 5 minutes க்ரீனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 6-7 ஸ்டாக் கிட்ட நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நம்ம ரிசர்ச் பண்ணி நம்ம கைவசம் ஒரு 6-7 ஸ்டாக் அப்படி இருக்குங்கிற பட்சத்தில் நெஃப்டி 50 மார்னிங் ஓப்பன் பண்ணச்ச என்எஸ்சி வெப்சைட்டுக்கு போயிருங்க. போயிட்டு நம்ம கையில் வச்சுருக்க 6-7 ஸ்டாக் முதல் 5 இடத்துக்கோ முதல் 10 இடத்துக்கோ வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அட்வான்டேஜ். அந்த ஸ்டாக்கு நம்ம கைவசம் இருக்க ஸ்டாக் ஏற்கனவே ட்ரெண்டு நல்லா அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணுங்க அப்படின்னா மாருதியில் 12,432 பிரேக் பண்ணிடுச்சு. எப்போ 9:15 9:20 வரைக்கும் வெயிட் பண்ணுறோம். இங்கேயும் 5 minutes கேண்டில் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இதை டே கேண்டில் பிரேக் அவுட் பண்ணுது, அதாவது முதல் 5 minutes க்ரியேட் ஆகி அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் இந்த டே கேண்டலோட ஹையை பிரேக் பண்ணுது. நெஃப்டியோட கேண்டில் 5 minutes கேண்டில் க்ரீனாக இருக்குது அப்படின்னா இங்கே ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் சரிங்களா. இதை கவனத்தில் எடுத்துக்கோங்க. ஏன் நெஃப்டியை பார்க்குறோம் அப்படின்னா இந்த 50 கம்பெனியை ரெப்ரசன்ட் பண்ணுறது நெஃப்டி தான். நெஃப்டிக்குள்ளே பையர் இருக்காங்களா செல்லர் இருக்காங்களா கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முதல் 5 minutes கேண்டில் க்ரீனாக இருக்கா இல்லையாங்கிறத பார்க்குறது. ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் தருவீங்க. ஓகே கைஸ், பாய்.